அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வாரம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, போன வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். இந்த வீக்லி கேண்டில் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 வாரம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கான கேண்டில் இந்த ஒரே வீக்லி கேண்டிலில் சாப்பிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சில கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர், இப்போ இந்த மாதம் 6 மாதத்துக்கு 6 நாள் 24 வாரம், 24 வாரத்துக்கான கேண்டிலையும் இந்த ஒரே கேண்டிலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு பின்பார் பேட்டர்ன் மாரி வச்சுருக்கு பார்த்தீங்களா. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பேரோட ஸ்டாப் லாஸ்லாம் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஒரு பையிங் ப்ரெஷரோடு தான் வந்திருக்கு. இது எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நான் வீக்லியில் நிறைய டைம் காமிச்சிருப்பேன், இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த இடம் ஒரு டபுள் பாட்டமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படியா இருந்தாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலில் போயிட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனோன்னே மார்க்கெட் என்ன ஆகிருக்கு பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 21,186 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸில் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வேகம் மார்க்கெட் விழுந்துச்சோ அவ்வளோ வேகம் மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணியிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, வீக்லி கேண்டில் அவ்வளோ ஒரு பையிங் ப்ரெஷரோட வந்திருக்கு. இந்த சேனல் பேட்டனுக்கு மேலேயும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா, இது வரைக்கும் நடந்தது இந்த சேனலுக்குள்ளாரையே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. வீக்லிலையாக இருக்கட்டும், டேலையாக இருக்கட்டும், இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் பண்ணி எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, 290 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இடத்துலையே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இப்போது பையிங் ப்ரெஷரோட தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சேனலையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருந்த இந்த சேனல் பேட்டர்னையும் மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த சேனலை ரொம்ப நாளாக பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு. லோவில் போய் எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மேலே போகிறதுக்கான பையிங் ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே கீழே உள்ள லிக்விடிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ பிரேக் ஆகுது. இந்த இடத்த மார்க்கெட்டு அகைன் ஒன் டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 24,500 கூட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா இப்போ 23,300 இருக்குது. 24,500 to 25,000 இல்லைனா 24,000 ரேஞ்சிலேயே மார்க்கெட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஃபிப்னாசி லெவலை ட்ராப் பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன், 1 ஹவரில் இதுக்கான லெவல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணி பார்க்கும்போது டார்கெட் நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிப்னாசி லெவலை பார்ப்போம். லோ டு ஹை ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மார்க்கெட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஹை லோ, இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த 1% மார்க்கெட் நின்று இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,888 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த லெவல் இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்தது ப்ரீவியஸ் ஹை, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு 23,888 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு இந்த லெவல் 24,179 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் வருது பார்த்தீங்களா. மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுதுங்களா. இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் 22,900 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் இனிமேல் வர இருக்கிற நாட்களில். ஓகே, 22,900 அப்படிங்கிற ரேஞ்ச் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,549, அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,313. இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே.
பேங்க் நிஃப்டி அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேங்க் நிஃப்டியும் வீக்லியில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த சேனல் பேட்டனை போய் இது வரைக்கும் இந்த சேனல் பேட்டனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டே ஆகலை. இந்த சேனல் பேட்டனில் தானே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த சேனல் பேட்டனுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுவும் பல மாதம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ போய் என்ன பண்ணியிருக்கு, ஸ்டாப்பை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. இப்போது இதுவுமே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஏன் வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை, நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் பேஸ்டு நியூஸ் பேஸ்டு தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வகையில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், ஒரு சில செக்டாருக்கெல்லாம் யார் யாருக்கு வந்து மினிஸ்ட்ரி கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு சில மினிஸ்ட்ரி கேட்டுக்கிட்டு ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமான ஒரு சில துறைகள்லாம் ஹோம் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபினான்சியல் இதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டிஃபென்ஸ் இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு சில முக்கியமான துறைகள்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ரூலிங் பார்ட்டியில் இருந்த அவங்களுக்கே வந்து கிடச்சிது. அப்படிங்கிற பட்சத்தில் டெண்டராக இருக்கட்டும், ஃபைல்ஸ் பாஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இமிடியேட்டாக ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால வேண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னமே வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து சண்டே வந்து பிஎம் வந்து பதவி ஏற்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு 40 மினிஸ்டரில் எத்தனை மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறது, யார் யார் எந்தெந்த பதவிக்கு வராங்க அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு ஒரு கேப் டவுனோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சண்டே வந்து யார் யாருக்கு மினிஸ்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கீழே போயிட்டு வந்த லெவலை வச்சு ஃபிப்னாசி லெவலை நம்ம ட்ராப் பண்ணிக்குவோம். இந்த ஃபிப்னாசி லெவலை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா லோ டு ஹை மார்க் பண்ணிக்கோங்க. லோ டு ஹை நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இனிமேல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த லெவல். ஓகே, 49,884. ஒரு டைம் மார்க்கெட் வந்து திரும்பிச்சு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சு 884. அதை மார்க்கெட் வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை தான் வந்து மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,129. அந்த லெவல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 52,500 வரைக்கும் ஃபிப்னாசி லெவல் வந்து காமிக்குது. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஏன்னா இதே கவர்மெண்ட்டு திருப்பி ஃபார்ம் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கவர்மெண்ட் ரன் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 49,194 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,600 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்குமே பேங்க் நிஃப்டி போல தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இதை ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாததுனால தான் இந்த செக்டார் இன்னும் ஏறாமல் இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மேலே ஏறுறதா கீழே ஏறுறதா அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து முடிவு பண்ணிவிடும். இருந்தாலும் இதுக்கு நம்ம ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். லோ டு ஹை டு லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, ஏன்னா ஏன் ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் புது ஏரியாவுக்கு போகும்போது நம்ம ஃபிப்னாசி ட்ராப் பண்ணி தான் வந்து நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்றைக்கி வந்து ஹை 22,190 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து ஆல் டைம் ஹை 22,663. அந்த லெவல் வந்து 22,663 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா நியூ ஹை வச்சிரும். அது 23,265 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து இந்த லெவலு ஏற்கனவே இருந்த லெவலே கூட வச்சுக்கலாம். 21,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 21,555 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
21,299 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்புமே அடுத்தது வந்து மிட் கேப்போட லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் நல்லாவே வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. மிட் கேப்பை நம்ம வந்து வீக்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல எவ்வளோ பேர் பையிங்க பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் வந்து நிற்கிது. இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த லெவலில் நிற்கிதா, திருப்பி வந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்குது. நல்ல பையிங் ப்ரெஷர் நம்ம கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கப்புறம் வந்து அமைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுவுமே வந்து நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்கு தான் இருக்குது வீக்லியில். ஏன்னா அவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர், அவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து பெரிய ஈவெண்ட்டு, எலெக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டில் இருந்ததுனால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இதுலேயும் ஹை டு லோ வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ஓகே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருவோம். இப்போ வந்து ஹை இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்த ஹை, அதனால் ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,766 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மண்டே வந்து ஒரு கேப் அப் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 அப்படிங்கிற லெவலில் கூட பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12,120 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபிப்னாசி அதை தான் சொல்லுது. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,523 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 11,391 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,278 இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனு, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இது வந்து ரொம்பவே மண்டேக்கு அப்புறம் மார்க்கெட்டோட சினாரியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இந்த வீக் மேக்ஸிமம் ஒரு 50% ஃபியர் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு 50% ஃபியர் போயிடுச்சு அப்படின்னா நார்மல் மார்க்கெட்டுக்குள்ளார நம்ம வந்துடுவோம். எப்போதும் மாரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காது. விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கிடுச்சு, கிட்டத்தட்ட 16, 17 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கு கடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் விக்ஸ் வந்து 14 to 15, 13 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். நார்மல் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துடுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய மொமெண்டம் இருக்காது, ஒரு 0.5%, 1% இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அதுக்கு தகுந்த மாரி வந்து இன்ட்ராடேல வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான். ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து அனலைஸ் மட்டும் தான் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து என்னோடய வியூவுக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய வியூ தான். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து ரியல் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரியல் ட்ரேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணால் மட்டும் ரியல் ட்ரேட் வாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் இருக்குது. 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3x 4x 3 lakh to 4 lakh வரைக்கும் கூட மார்ஜின் ஃபெசிலிட்டி தருவாங்க ஸ்டாக்ஸை பொறுத்து. சரிங்களா? ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லாபத்தை வந்து பெருமளவில் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்கரேஜையும் சேர்த்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். மற்ற ப்ரோக்கரேஜோட இது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணிங்க. விருப்பம் இருந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம சேனலுக்கும் நமக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அதே நேரத்தில் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் இது போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து டெய்லி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.